மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய அமர்விலே இணைந்துள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையான இந்த இணையவழி நிகழ்வை தினந்தோறும் சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். புதன் வியாழன் 2 நாட்களும் மகரிஷியுடைய கவிகளுக்கான விளக்கம் பார்த்து வரோம். அந்த தொடரிலே இன்னைக்கு கவிதை இல்லறம் துறவரம் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்ட கவிதைகள். இன்று நமக்கு ஜெயந்தி பாலச்சந்திரன் அம்மா அவர்கள் அருமையான விளக்கம் கொடுக்க இருக்கணும். தவிர்க்க இயலாத சூழலினால அவர்கள் இன்று வர இயலவில்லை. அந்த கவிதைக்கான விளக்கம் இன்னைக்கு பார்க்கலாம். இல்லறம் துறவரம் அப்படின்னு சொன்னோம். அந்த இரண்டும் எதிரெதிரான சொற்களா நம்ம பல நேரங்கள்ல நினைச்சு கொள்றதுதான் இல்லையா? மேடு பள்ளம், இரவு பகல், சிறியது பெரியது, இந்த மாதிரி எதிர்ச்சொற்கள்னு நாம நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி இந்த இல்லறம் துறவரம் அப்படிங்கிற 2 வார்த்தைகளும் எதிர்ச்சொற்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் வேதாத்திரியம் நமக்கு புரிகின்ற வரை அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா இங்க வந்த பிறகு, மகரிஷியினுடைய விளக்கங்கள் கிடைத்த பிறகு அடுத்த நிலையாக பார்க்க தொடங்கினோம். இது வரைக்கும் மனிதனோட வாழ்க்கைய பழைய காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பிரிக்கும் போது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு பிரிச்சாங்க இல்லையா? அந்தந்த காலகட்டத்துல அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில என்ன கத்துக்கணும், அதற்கான ஒரு அடையாளமாக பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தம், அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவை ஒவ்வொரு நிலைகளாக பார்த்தோம். பழைய காலத்துல நிறைய மன்னர்களாகட்டும், வாழ்ந்தவர்களாகட்டும், எல்லாரும் இந்த வாழ்க்கை முறையை இப்படி பிரிச்சு அந்தந்த காலகட்டத்துல வாழ்ந்தாங்க. ஆனா மகரிஷி அவர்கள் தான் இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தனித்தனியான விஷயம் அல்ல. அந்த பிரம்மச்சரியத்திலிருந்து கிரகஸ்தம் என்பது ஒரு அப்கிரேஷன், அப்படிதான் பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு வயது, அந்த இளமை பருவத்துல கற்றுக்கொள்ளணும், வாழ்க்கைக்கு தேவையான கல்வி இருக்கணும், அதற்கான தொழில், பணம் ஈட்டுவதற்கான வழிமுறை, இதெல்லாம் கத்துக்கிறாங்க. அத பிரம்மச்சரியம். அதுக்கப்புறம் கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லும் போது அது இயற்கை விதி. அந்த எல்லாவற்றையும் 2ஆக படைத்ததல்லவா இயற்கை. அந்த இஸ்லாம்ல சொல்லுவாங்க, நான் எல்லாவற்றையும் இறைவன் 2ஆக படைத்திருக்கின்றான். அந்த 2ம் இணைந்ததுதான் இந்த உலக நியதி. அததான் திருமணம்னு நாம கூட போன வாரம் பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி கற்பு நெறிக்கு ஏற்ப ஒரு பண்பாடாக அந்த இல்லறம் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக அடுத்த நிலையாக பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்பது இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறதாக ஒரு பொருள் நாம எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடணும். அடுத்தது சந்நியாசம், எனக்கு எதுவும் வேணாம். ஆனா இத மகரிஷி அவர்கள் தான் இன்னும் ஆழமா விளக்கி சொல்றாங்க. வாழ்வாங்கு வாழ்வதற்கு பயிற்சி ஏற்கும் முறையை வகைப்படுத்த இளமை நோன்பு, முதல்ல இளமை நோன்பு எல்லாருக்கும் உண்டு. அது பிரம்மச்சரியம்ங்கிறத மகரிஷி ஒரு நல்ல வார்த்தையில சொல்றாங்க. அது என்னது? இளமை நோன்பு. அப்ப அந்த இளமை காலத்துல என்ன கத்துக்கணுமோ கத்துக்கிறோம். அத மகரிஷி நமக்கு முறைப்படுத்தி, எந்த வயசுல இருந்து எது வேணும், நம்பிக்கை வழியில இருக்கிறவங்க விளக்கு வழிக்கு வரும்போது உயிரை உணர்கின்ற வரை, அந்த கரு முதிர்ச்சி அடைகின்ற வரை ஜபம், உருவ தியானம் இதெல்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் தன்னை பார்க்கக்கூடிய அந்த அகத்தவத்துக்கு வந்துடணும்.
இந்த உடல், உயிர், மனம் 3க்கான பயிற்சிகள். வாழ்வதனை வெற்றி பெறுவதற்கு அடுத்தது இல்லறம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எங்க பிரச்சனை இருக்கோ அங்கேதானங்க தீர்வு வேணும். ஒரு முல்லா நஸ்ருதீனோட கதை படிச்சிருக்கோம், எல்லாரும் படிச்சிருக்கோம், நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அவர் நடந்து வருகின்ற போது அங்க ஒரு மரத்தடியில இருட்டு இல்லாம வெளிச்சம் இருக்கு. அங்க ஒரு மனிதர் தரையில ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு. நல்லா கேக்குறார், என்ன தேடுறீங்க? ஊசியை தொலைச்சிட்டேன், தேடிக்கொண்டிருக்கிறேன். ஓ, இங்கதான் விழுந்ததா? இல்ல, நான் வீட்டுல தொலைச்சேன். ஏன் அங்கே தொலைச்சீங்க, இங்க வந்து தேடுறீங்க? அங்க இருட்டா இருக்கு, இங்கதான் வெளிச்சமா இருக்கு, தேடுறேன். இது எவ்வளவு முரண்பாடு தானே. மகரிஷி கூட சொல்றாங்க, இருளை தேட விளக்கெடுத்து போவதை போல முரண்பாடு. என்ன அருமையான வரி. இருளை பார்க்கணும்னா அது வெளிச்சம் இருக்க கூடாது. வெளிச்சத்தை கையில எடுத்துக்கிட்டே போனா இருள் தெரியுமா? தெரியாது. அப்ப அது மாதிரி மகரிஷி என்ன சொல்றாங்க, போட்ட விடந்தனில் பொருளை தேடி காணும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல் நாட்டிலுள்ள அனுபோக பொருட்கள் மீது நாடி நிற்கும் மனதை பண்படுத்த வேண்டி காட்டிற்கு போய் கனியும் கிழங்கும் தின்று காலத்தை கழிப்பதனால் பயன்தான் என்ன? எவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்க. நான் எங்கே கோபப்படுறோம், எங்கே வருத்தப்படுறோம், எங்க வேதனை இருக்கு, எங்க பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துல தானே தீர்வு. ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு விளையாட்டாக, ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. ஒரு மனிதர் மருத்துவர்கிட்ட போறாருங்க. ஐயா, எனக்கு உடம்புல எங்க தொட்டாலும் வலிக்குது அப்படிங்கிறார். அவரும் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு, எல்லா இடத்தையும் தொட்டு பாக்குறாரு. அவரு தொட்டா வலி இல்லை. ஆனா இவர் என்னங்கிறாரு, எனக்கு தான் தொட்டா வலிக்குது, எனக்கு எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க பாருங்க. தலையை தொட்டா வலிக்குது, கண்ணை தொட்டா வலிக்குது, எங்க தொட்டாலும் வலிக்குது. டாக்டரும் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டாரு. கடைசியில கண்டுபிடிக்கிறாரு, என்ன விஷயங்க, அவரோட சுண்டு விரல்லாம் அடிபட்டு, அந்த அடிபட்ட சுண்டு விரலை கொண்டு எங்க தொட்டாலும் வலிக்கும் தானே. அத மாதிரி உடல்ல தொடுறாரு, வலிக்குதுன்னு அவர் உடல் வலிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காராம். அப்ப இப்படித்தான் பல நேரங்கள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போவதுதான் அந்த வாழ்க்கை, அதுதான் துறவு, அது வேணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல இருந்தது. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க, அந்த இல்லம் கொண்டு வாழ்வதுதான் அறம். இல்லறம்ங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாரு பாருங்களேன். மெய்யுணர்வு பெற்று மேலாம் பதம் அடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருட்செல்வா. நமக்கு சொல்றாங்க, ஒரு கூப்பிட்டு அழைப்பு கவி மாதிரி கொடுக்குறாங்க. மெய்யுணர்வு பெற்று மேலாம் பதம் அடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருட்செல்வா. அடுத்தது அதோட விட்டுருக்கலாம் இல்லையா? அடுத்தது என்ன சொல்றாங்க, செய்ய உள்ள கடமை என்ன, சிறப்பாய் இல்லறம் ஆற்று, உய்ய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்ற. இப்போ எத்தனையோ மகான்கள் இருந்தாங்க இல்லைங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சரும் ஒரு இல்லறத்துல இணைந்து கணவன் மனைவியாக, அவரோட வாழ்க்கை அப்படிதான் இல்லறமாக அமைக்கப்பட்டது. ஆனா ரமணர மகரிஷியவோ, விவேகானந்தரையோ, ஆதிசங்கரையோ எடுத்துக்கொள்ளும் போது நாம என்ன யோசிக்கிறோங்க, ஆஹா, அவங்க எல்லாம் தெய்வம் மாதிரி, அவங்க எல்லாம் இல்லறத்துல இல்லாம தனியா இருந்து ஞானம் பெற்றவங்க, நாம அந்த நிலைக்கு போகவே முடியாது, அது நமக்கு வேணாம். இப்படித்தானே நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. படிச்சோம், ரமணருடைய கருத்துக்களை படிச்சோம், விவேகானந்தரோட தத்துவத்தை படிச்சோம், எல்லாம் படிச்சோம். ஆனா அதை பின்பற்றும் போது ஒரு சின்ன ஹெசிடேஷன். ஏன், நானே இல்லறத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் எங்க போய் அதை பின்பற்றுறது? இங்கதான் வேதாத்ரி மகரிஷி பிரசன்னமாறாங்க. இல்லப்பா, நானும் உன்ன மாதிரிதான், அதே போல இல்லறத்துல வாழ்ந்து எத்தனை பொருளாதார ஏற்றத்தாழ்வு, குடும்பத்துல பல பிரச்சனைகள், அத்தனைக்கும் இந்த ஃபார்முலா உபயோகப்படுத்தின என் பின்னாடி வா. இப்ப வேதாத்ரி மகரிஷியோட பாதையை பின்பற்றுவது ஏன் எல்லாருக்கும் சுலபமாக இருக்கு? அவரும் நம்மை போல வாழ்ந்தவர். அததான் முதல் 2 வரியில சொல்றாங்க மகரிஷி. எல்லாம் பெற்றாலும் அது எப்போ எல்லா தரப்பினருக்கும் சென்று சேரும் அப்படின்னா, கடமையான இல்லறத்தை ஆற்று, உய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்ற. அப்போ வேதாத்ரி மகரிஷி
தான் எப்படி வாழ்ந்து எப்படி அந்த இல்லம் கடமை செய்து அதனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மனவளக்கலை தீர்வா அமைஞ்சுதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வாங்க பின்னாடி போலாம். அப்ப நமக்கு தோணுது இல்லைங்க, ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. உடனே நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க எனக்கும் அதே மாதிரி இருந்தது. ஐயோ அப்புறம் என்ன பண்ணீங்க? நான் இந்த டாக்டர் கிட்ட போனேன் சரியாயிடுச்சு. அடுத்த நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கிடும். ஏன் என்ன காரணம்? எனக்கு இருக்கிற அதே விஷயம் அங்க இருக்கு. அப்ப அவருக்கு தீர்வு கிடைச்சதுன்னா எனக்கும் கிடைக்கும். இதுதானேங்க மனித இயல்பு இல்லையா? ஒரு இடத்துக்கு புதுசா குடி போறோம். அங்க இருக்கிறவங்க யாரையும் தெரியாது. முதல் நாள் எல்லாம் செட் பண்ணிட்டோம். பக்கத்து வீட்டுல பெல் அடிச்சு அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பேசுறோம். எங்கெங்க இங்க பால் கிடைக்கும்? எங்க இந்த காய்கறி எல்லாம் வாங்க முடியும்? உடனே அவங்க சொல்றாங்க, இந்த கடை ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நான் அங்கதாங்க ரெகுலரா வாங்குறோம். நீங்க போன் பண்ணி சொன்னா கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்க. உடனே அந்த கடைக்கு போன் பண்ணுவோமா இல்லையா? நோ அதர் கொஸ்டின். என்ன காரணம்? ஓ அவங்களும் வாங்கியிருக்காங்க, அதுல பலன் கண்டிருக்காங்க, சோ நானும் பண்ணலாம். அப்ப இந்த நம்பிக்கை மனிதனுக்குள்ள இருக்கும்போது அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையிலிருந்து கிரகஸ்தம் போகும்போதே அடுத்ததான அகத்தவமும் தொண்டும் செய்ய முடியும். அந்த பழைய காலத்துல சொன்னாங்களே இல்லறம், அந்த பிரம்மச்சரியம் கிரகஸ்தத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? வனப்பிரஸ்தம் சந்நியாசம். அந்த இரண்டையும் எல்லா காலகட்டத்திலையும் பண்ண முடியும்ட்டாங்க மகரிஷி. இளமை நோன்புல இருக்கும் போதும் அகத்தவம் பண்ணலாம், தொண்டு பண்ணலாம். இளரத்தில் இருக்கும் போதும் பிரம்மச்சரிய எண்ணத்தோட ஒரு காலத்துக்கு அப்புறம் அதையும் துறவு நிலையில பார்க்க முடியும். அதே போல அடுத்ததாக வனப்பிரஸ்தத்தையும் தொண்டு, அது அகத்தவம் தொண்டுன்னு அழகா இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப சொல்றாங்க. அப்போ அந்த இல்லறத்தினுடைய பெருமை, ஏன்னா வள்ளுவர்ல இருந்து எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இல்லறம் அப்படிங்கிறதுதான் ஒரு மனிதன் வாழ்க்கைக்கான நெறி அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் இல்லைங்களா? நமக்கு தெரியும் நிறைய திருக்குறள்ல அவர் சொல்றது. அப்ப இல்லறத்தினுடைய மேன்மைய மகரிஷி இன்றைய பாடலை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, பிறர்க்கும் பின்னும் துன்பம் விளைத்திடாத பெருநோக்கில் துன்பத்தை போக்கும் செய்கை அறமாகும். இது ஜெனரலான ஒரு இயற்கை விதி. எல்லாருக்குமான வாழ்க்கை நெறி எனது அறம். ஒழுக்கம் கடமை ஈகை இணைந்த உயர் நெறியே அறமன்றாகும். ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் அமைதி அளிக்கும். அப்ப இந்த ஒழுக்கம் கடமை ஈகை இணைந்த அற வாழ்க்கைக்கான டெபினிஷனை முதல்ல கொடுக்கறாங்க. பிறர்க்கு பின்னும் துன்பம் விளைத்திடாத பெருநோக்கில் துன்பத்தை போக்கும் செய்கை அறம். அதுதான் அறிவின் உயர் நீதியாகும். அதுதான் அன்பு வழியாகும். சரி, இதுவரைக்கும் இந்த நெறிய பற்றி கொடுத்த மகரிஷி அதற்கப்புறம் இந்த அறத்தையும் இல்லத்தையும் இணைக்கிறாங்க. இல்லத்துல இருக்கக்கூடிய அறம் தானே இல்லறம், அதை அடுத்தது இணைக்கிறாங்க பாருங்க. இந்த கடமை ஆற்ற, இந்த அறநெறிப்படி வாழ, உறவாடி பொருளீட்டி பொருளை காத்து உற்றபடி பிறர்க்கு இட்டு மகிழ்கின்ற திறன் ஆற்றல் இல்லறமாம். பொருள் ஏற்று உண்டு தீது அகற்றும் அறம் புரிதல் துறவரமா. இரண்டையும் எவ்வளவு அழகான ஒரு டெபினிஷன் கொடுத்தாங்க பாருங்க. இல்லறமும் துறவரமும் எதிர்ச்சொல் கிடையாது. கத்துக்கிறாங்க முதல்ல. இப்போ நம்ம காலேஜ்ல படிக்கிறோம். படிக்கும் போது என்ன கணக்கு படிக்கிறோமோ அதை கணக்கு போட்டு பாக்குறோம். அதன்படி 3 வருஷமோ 5 வருஷமோ படிச்சு அந்த கணக்க அந்த தீர்வை எப்படி போடுறதுன்னு கத்துக்கிறோம். சரி, உடனே நமக்கு பணம் வாழ்க்கைக்கான வழி கிடைச்சிடுமா? அங்க எங்க போய் வேலை கிடைக்குதோ அங்க இத அப்ளை பண்ணி கணக்கு போட்டு அங்க உள்ள விஷயத்த நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை செய்தாதானே மாதம் சம்பளம் கிடைக்கும். அதே போலதான் இந்த உலகத்துக்கான வாழ்க்கைக்கான நெறிய கற்றுக்கொண்டு வாழ பழகிறதுக்கான வழிமுறை இல்லறம். அப்புறம் தனியா துறவரம்ங்கிறது எங்கேயோ காற்றுக்கு போகணும்னு சொல்லவே இல்லை மகரிஷி. அதற்கப்புறம் அந்த இல்லறத்துல வாழ்ந்து அந்த அறத்தை பின்பற்றி வாழ்வத அதை கொண்டு தீது அகற்றும் அறம் புரிதல் துறவரம்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அதுக்காக நீ இல்லத்தை விட்டு போன அந்த இடத்துல ஒரு இடம் கூட சொல்லல பாருங்க. இந்த பாடலை திரும்பியும் சொல்றேன். இந்த அறம், அன்பு வெளி, அந்த உயர் நீதி, இந்த கடமையை ஆற்றணும்னா
உறவாடி பொருளீட்டி பொருளை காத்து உற்றபடி பிறர்க்கு இட்டு மகிழ்கின்ற திறனாற்றல் இல்லறமாகும். ஒரு காலகட்டம் அவங்களுக்கு சம்பாதிக்கிற சொல்லுவாங்க இல்லைங்களா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்ல ஆற்றின் நின்ற துணை. யார் யார் காப்பாத்தணும்? தனக்கு பிறந்த குழந்தைகளை, தன்னை பெற்றவர்களை. அதுதான் 3. இயல்புடைய மூவருக்கும். யாருக்கு? தனக்கும் தன் மனைவிக்கும் தன்னை பெற்றவர்களுக்கும் தன்னிலிருந்து பிறந்த குழந்தைக்கும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான நியதியாக கொடுக்கிறாரு இல்வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு. சரி, நம்ம இளமை காலத்துல இருக்கிறோம், வேலை பார்க்கிறோம், நம்மளோட அப்பா அம்மா நம்மளோட குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறோம். நாம அந்த ஸ்டேஜுக்கு போறோம் பாத்தீங்களா, பெற்றவர்கள் முதியவர்கள் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது பொருள் ஏற்று உண்டு தீது அகற்றும் மரம் புரிதல் துறவரம். அப்ப அந்த ஒரு கடமைகளை சரியா செய்து முடித்து விட்டு அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட், அந்த நமக்கான அந்த ஒரு ஓய்வு காலம் வருகின்ற போது அப்ப நம்ம பிள்ளைங்க செய்யறாங்க, இல்ல நாமே நம்மை பாதுகாக்கிறதுக்கு உண்டான விஷயத்த வச்சிருக்கோம். அப்போ தொழில் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அந்த நிலையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு தீது அகற்றும் மற்றவர்களுக்கு அந்த அறத்தை போதிக்கிறது துறவரம். அறத்தை போதிக்கிறதுனா மகரிஷி சொன்ன தத்துவத்தை சொல்வது மட்டும் அல்ல, அங்கே வாழ்வதற்கான வழிமுறையை பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த எவ்வளவு விஷயங்களோட இணைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே அந்த இல்லறத்தின் மேன்மைய, கணவன் மனைவியுடைய ஒற்றுமைய, இல்லற தர்மத்தினுடைய பூரணத்தை, இதை பற்றி பல விஷயங்கள்ல பல மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. இன்னைக்கு திருமணத்தை பற்றின ஒரு கேள்வி வரும்போது 2 பால், ஆண் பெண் இருவரிடமிருந்தும் பல கோணங்கள்ல பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. இப்ப இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தானா ஒருத்தருடைய அனுபவம், தியானம் தவம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்போ இல்லறத்தில் இருப்பவர்களை நெறிப்படுத்துவதும் ஊக்கப்படுத்துவதும் தான் நோக்கம். அதே சமயம் இல்லறம் உயர்வானதுன்னு சொல்வதனால துறவற வாழ்க்கை தாழ்வானதுன்னு சொல்ற மாதிரி பொருள் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்போ இல்லற கடமைகளை தவறாமல் சரியாக கடைபிடித்து வந்தா அதுவே தவ வாழ்க்கை அப்படின்னு ஒரு புத்தகத்துல குறிப்பிடுறாங்க. இல்வாழ்வான் அந்த இயல்புடைய மூவருக்கும் நல்ல தவம் கடமைகளை செய்யறாங்க இல்லையா, அதுவே தவம் தான். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா. அந்த அடிப்படையில இப்போ ஒருவர் இல்லற கடமைகளை சரியாக செய்யாம நான் தியானம் செய்யறேன், நான் யோகம் வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவது சரியல்ல. அப்போ இந்த அறம் பொருள் இன்பம் 3ம் பட்டு அந்த வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த முழுமை நிலையை அடைவதற்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு தர்மம் தான் இல்லறம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கறது எதுன்னா அவனோட வீடு தான் இல்லையா. அது ஆண் பெண்ணுங்கிறத தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டாம். ஒரு வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகளோட வாழ்ந்து வந்தாங்கன்னா அங்க எங்கே சுதந்திரம் இருக்கும்? ஒரு சில இடத்துல மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்வதற்காக கிடைக்க உரிமை சீட்டாக பல பேர் பயன்படுத்துறாங்க. எவ்வளவு வேதனையில மகரிஷி கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்திருக்க முடியும். அது இந்த புத்தகத்துல நான் படிச்ச புத்தகத்துல சொல்றாங்க, ஒரு ஆணையோ பெண்ணையோ கணவனையோ மனைவியோ ஹிப்னாட்டிச மயக்கத்தில் ஆழ்த்தி விட்டு நீங்கள் யாரை வெறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா அவங்க கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் கூட சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இவர்களுக்கிலேயே வாழக்கூடிய குழந்தைகள் எப்படி அவஸ்தைப்படுவார்கள்? அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே வீடு எப்படி சுதந்திரமானதாக அமையும்? அப்ப அந்த ஒரு இல்லறத்தானுடைய வீடு, ஆன்மீகத்துல வீடுன்னா ஆனந்தம்னு அர்த்தமா. அப்ப அதே பொருளைத்தான் இங்க நாமளும் என்ன கொடுக்குறோம், இல்லறத்தார் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வீடு பேரு கட் பண்ணிட்டோம், வீடுன்னு சொல்லிக்கிறோம். அப்ப அந்த வீடு என்பது கொடு இன்பம், அதுதானே குடும்பமாக இருக்க முடியும். ஒரு உண்மை கதை ஒன்று. ஒரு மருத்துவமனையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு செவிலி, அவங்களுக்கு நேர்ந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். ஒரு நாள் காலை அவங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 80 வயது மதிக்கத்தக்க பெரியவர் பதட்டத்தோட வர்றார்.
அவர் வலது கை பெருவிரல்ல ஒரு காயம் இருக்கு. அப்படியே துணியை சுட்டிக்கிட்டு பரபரப்போட வராரு. நான் சமையல் அறையில காய் வெட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கை கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு விரைவா கட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றார். இந்த நர்ஸ் உடனே அவரோட காயத்தை கழுவி கட்டு போடுறதுக்குள்ள சீக்கிரம் சீக்கிரம்னு அவர் 2-3 முறை அவசரப்படுறார். உடனே அந்த நர்ஸ் கேக்குறாங்க, ஏன் உங்களுக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கா அப்படின்னு கொடுத்த உடனே அவர் சொல்றாரு, ஆமா, என்னோட மனைவிக்கு காலை உணவை கொடுத்துட்டு அவளோடு அமர்ந்து நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க கேக்குறாங்க, ஏன் அவங்க சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல, அவ இருக்கிறது ஒரு மருத்துவமனையில 5 வருடங்களாக அவ அங்கதான் இருக்கிறான்னு இந்த நர்ஸுக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஐயோ என்னது, ஏன்னா 5 வருஷமா இருக்கிறாங்களாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேக்குறாரு. உடம்புக்கு ஒன்றும் இல்லம்மா, அவ மனசுக்கு தான் நோய். என்னதுங்க, அந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மறதி நோய். அவளுக்கு தன் குடும்பம் எங்க இருக்கு, தான் யாரு, குழந்தைங்க எத்தனை பேரு, தன்னோட பெயர் என்ன, எதுவும் நினைவுல இல்ல. 5 வருடங்களா அப்படியேதான் இருக்கிறா. இப்ப ஆரம்பத்துல குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவரவர்களுக்கான கடமைகள் இருக்கும்போது யாரும் வர்றதில்ல. அதனால நான் என்ன பண்றேன், 3 வேளையும் சமைச்சு எடுத்துக்கிட்டு போய் அவளுக்கு கொடுத்து அவளோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வருவேன். ஆனா நான் தான் அவளோட கணவன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. இன்றைய நிலையில் அவளுக்கு நான் நண்பன், அவ்வளவுதான். இந்த நர்ஸுக்கு பெரிய ஆச்சரியம். உடனே அவங்க இன்றைய தலைமுறையிலேயே ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, நீங்க ஏன் கஷ்டப்படணும், உங்களைத்தான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாதே, மருத்துவமனையில சாப்பாடு கொடுத்துருவாங்களே அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் முகத்துல அப்படி ஒரு கோபம் வந்துட்டு அந்த நர்ஸ ஒரு புழுவை பார்த்த மாதிரி பார்த்திருக்காரு. உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு பயமாயிடுச்சு. ஐயா, நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சமாதானமானவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா, அவளுக்குத்தான் என்ன யாருன்னு தெரியாது, ஆனா எனக்கு அவளை நல்லா தெரியும்ல, அவ என்னோட மனைவி அல்லவா, 50 ஆண்டு காலம் எனக்கு தோழியாக இருந்தவள், அவளை அப்படியே நிர்கதியா விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு அவரு கண்ணீரோட கேட்டபோது அந்த நர்ஸு, என்னோட சப்த நாடியும் ஒடுங்கிடுச்சு, அப்படியே அவர் கைகளை எடுத்து தன் என்னோட அணைச்சு கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொன்னேன். அப்ப அந்த இல்லறம் என்பது அறம்னா இதுதானே. அறம்னா என்ன, ஒழுக்கம், கடமை, ஈக எல்லாம் சொல்றாங்க மகரிஷி. ஆனா எல்லாத்துக்கும் ஆழமான அடிப்படை பண்பு என்ன, அன்பும் கருணையும். யாருக்கும் துன்பம் கொடுக்காத அந்த மனித மாண்பு தானே முதல்ல நிக்குது. அப்போ மன வாழ்க்கை என்பது வெறும் உடல் தேடலும், அப்படியே ஜாலியா சுத்துறது அப்படியா அல்ல. அந்த 2 ஜீவன்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய தூரத்தை பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி நம்பிக்கையோட வாழ்ந்து அங்க போய் சேர்ந்தா அதுதான் சாதனை. இப்ப நிறைவான இல்லறம் அப்படிங்கிறது சந்தோஷம் இருக்கும் போது மட்டும் ஒருவருக்கொருவர் அணைத்து கொண்டோ இல்ல ஒருவருக்கொருவர் சந்தோஷமா பேசிக்கொண்டோ இருப்பது அல்ல அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. மகரிஷியும் அதுதான் சொல்றார், அன்பு ஊற்றாம் இல்லறம். அன்பு ஊற்றாம் இல்லறம். அதை அதாவது கடல்னு சொல்லல, சமுத்திரம்னு சொல்லல, ஆறுன்னு சொல்லல, எதுவுமே சொல்லாம ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, அன்பு ஊற்றாம் இல்லறம்னு போடுறாரு. அந்த ஊற்று அது என்னைக்கும் அன்பு சுரந்து கொண்டே இருக்கக்கூடியது தானே ஊற்றுன்னு சொல்லுவோம். அதுல அடுத்த வரியில சொல்றாங்க, ஏன் இங்க அந்த ஊற்று வற்றி போகிறது, ஆண் பெண் இருபேரும் அவரவர் துணைவர்களை மனம் வருந்த செய்தால், செய்யறாங்க இல்லைங்களா, ஒருவர் தன்னுடைய செயல்களினால் அந்த பரஸ்பரம் நம்பிக்கை, பரஸ்பரம் அந்த அன்பு, இருவருக்கும் இடையே உள்ள அந்த நேர்மை, நம்பிக்கை, இந்த மாதிரி மகரிஷி சொல்லக்கூடிய அனைத்தும் அங்க இருக்கணும் இல்லையா. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த புனிதமான உறவை காக்க கற்பை தவிர எதையும் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமான ஒரு வார்த்தை போடுறாங்க. இப்ப எவ்வளவு ஒரு டு த மேக்சிமம் அந்த கணவன் மனைவி உறவை மதிக்கிறாங்க மகரிஷி. அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ அந்த சுதந்திரமான அந்த இல்லறம், அங்கே ஒருவருக்கொருவர் அன்பும் கருணை, நான் இந்த வயசுல அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்வதல்ல வாழ்க்கை. ஏன்னா அந்த சொன்னாங்க பாத்தீங்களா, துறவரம் என்பது என்ன, பொருள் ஏற்று உண்டு அந்த நல்ல வாழ்வை மற்றவர்களுக்கு காமிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்ம வயசாகும் போது, ஒரு ஏஜிங் ப்ராசஸ் வரும்போது நம்மை பார்த்துதான் அடுத்த தலைமுறை வருகிறார்கள்.
அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்னைக்கு குழந்தைகளோட ஒரு 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 வாழ்க்கை என்பதை குழந்தைகள் எங்க கற்றுக்கிறாங்க? அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிறாங்க. அவங்க எப்படி வாழறாங்களோ அதை பார்த்துதான் குழந்தைகள் வாழ்வாங்க. அப்போ ஒவ்வொரு கணமும் இந்த இல்லறத்துல இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அவங்களை பார்த்து வளரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு, அவங்க பெற்ற குழந்தைகள் மட்டும் அல்ல, சமுதாயத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்புல, ஓ இன்னைக்கு வள்ளுவனும் வாசுகியும் போல வாழணும் அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் வள்ளுவரும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் வாசுகியினுடைய அந்த அன்புத்தன்மை இருக்கக்கூடாதா? ஒரு கடைசியா ஒரு நகைச்சுவையோட முடிக்கிறேன். ஒரு திரைப்படத்துல வரும். ஒரு அதுல ஒரு பாக்யராஜ் ஒரு கேள்வி கேட்பாரு ஒரு பஞ்சாயத்து சீன்ல, யார் கற்புக்கரசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் யார் யார் பேரெல்லாமோ சொல்லுவாங்க. அப்ப கடைசியில அவர் அந்த ஒரு டச் வச்சிருப்பாரு, டைரக்டோரியல் டச். ஏன் உங்க யாருக்கும் உங்களுடைய மனைவியோ உங்க அம்மாவையோ உங்க தங்கச்சி பேரோ நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு கேட்பாங்க. அது விளையாட்டாக அல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவம் என்ன, அந்த எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்வதும் ஒரு அறம் தான். அப்ப அந்த அறம் கொடுக்கக்கூடிய இல்லறத்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மகரிஷி இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. இதனுடைய தொடர் சிந்தனையாகத்தான் நாளைய பாடலும் இருக்கும். சோ அனைவரும் நாளை மீண்டும் இதே போல இணைவோம். இந்த அருமையானது ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கோதையம்மா.